எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அதை முழுசாக பேச முடியல. ஷார்ட்ஸில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே வீடியோவில் போயிடும். அதனால் ஷார்ட்ஸில் கம்மியாக பேசியிருந்தேன். என்னென்னா அதிலே சுருக்கமாக சொல்லியிருப்பேன். தனியாரில் நிறையா பார்த்தோம். அம்மாவுக்கு வந்து 10 வருஷமும் கிடையாது, 14 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச இழப்புக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இழப்பு இருக்குது, ஆஸ்துமா இருக்குதுன்னு தெரிஞ்சும் மெடிக்கல்லையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாங்கி வாங்கி மாத்திரையை. அது முன்னாடியே அது வந்து டெஸ்ட் எடுத்து அதை ஆரம்பத்துலேயே சரி பண்ணி தான் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு நம்ம மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டா கேட்குதுல்ல அப்படின்ட்டு மெடிக்கல்லையே வாங்கி சாப்பிட்டுட்டு சால்ட்டாக விட்டது. இன்றைக்கி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மாத்திரை கேட்க மாட்டேங்குதுன்னு போகையில் தான் டெஸ்ட் எடுத்து பார்க்கல நுரையீரல் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு தனியார் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது வேஸ்ட்டு, காசு தான் வேஸ்ட் ஆகும், சிஎஸ்சியில் போய் பாருங்கன்ட்டாங்க. இருந்து தான் பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன். சரி பண்ணிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்க மாட்டேன். சரி பண்ணிடலாமான்னு கேட்கும்போது அது அங்கே போய் கேளுமா, அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க. ஆனால் போனதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்கள என்ன சொல்ல, அவங்க உள்ளதை தானே சொல்கிறாங்க. அதுதான் சரி வந்தாச்சு. வந்து சிஹெச்சில் ஒரு 15 நாள் அலைஞ்சோம். இருக்கிற டெஸ்ட்டை பூரா எடுத்தாங்க, எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. எக்ஸ்ரே, ஸ்கேனு, ரத்த டெஸ்ட்டு, சளி டெஸ்ட்டு. ரத்த டெஸ்ட்டில் ஓயாமல் எடுத்தோம். சளி டெஸ்ட்டு 2 தடவை, ரத்த டெஸ்ட்டு 4 தடவை, வேறு வேறு பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஒரு தடவை ரத்தம் எடுத்தோம்னா ஒரு நோய்க்கு தான் உடம்புல வேறு என்னென்ன வியாதி இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஒரு தடவை எடுத்து ஒரு இதுக்கு தான் பார்க்க முடியுமா. அப்போ 4 தடவை ரத்த டெஸ்ட் எடுத்துருச்சு. சளி டெஸ்ட்டு 2 தடவை எடுத்தாச்சு. எக்ஸ்ரே வந்து 2 தடவை எடுத்தாச்சு. சிடி ஸ்கேனு இன்னும் என்னமோ சொன்னாங்க. அதை பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸ்கேனு லொட்டுன்னு சொல்லக்கூட ஞாபகம் வருதில்ல, அந்த அளவுக்கு எடுத்து பார்த்தாச்சு சிஹெச்சில். அவங்க கொடுக்குறப்பறம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு மாத்திரை வாங்க போகையில் மாத்திரை வாங்க தான் போயிருந்தோம். இருந்தாலும் இந்த இருமல் டயத்தில் வாந்தி வருது, இருமல் எடுத்து வாந்தி வந்துருந்தது. காய்ச்சல் வந்து காய்ச்சல் மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது, ஏற்கனவே சொல்லிடுவோம். அதவே தான் நேற்று அம்மா சொன்னாங்க, அவங்க இருக்க சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஏற்கனவே சொன்னோம் இருக்க முடியாதுன்னு இல்லை, நாங்கள் வந்து இருந்து பார்த்தா நல்லது தான், எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை கிடையாது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, சின்ன பிள்ளைகளாக இருக்குது. 2மே எங்கள் அம்மாவே சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ அறிக்கையில் அந்த வீடியோ பதிவு இதில் போடுறேன் பாருங்கள். அவங்க சொன்னாங்க, அம்மாவே சொல்லிச்சு, எங்கள் அம்மாவே சொல்லிச்சு நர்ஸுகிட்ட, சின்ன பிள்ளையில வச்சுருக்கீங்க, யாரும் இல்லை, அந்த பிள்ளை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த நேரமும் அட்டெண்டர் ஒரு ஆள் கூடயே இருக்கணும் அப்படின்னாங்க. ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நான் இருப்பேன், நான் பகல் ஃபுல்லாக இருப்பேன். நைட்லங்கிறது சாத்தியம் இல்லை. நைட்டில் பிள்ளைகளை பார்க்குறேன் என்னன்னு தெரியல. சரி எல்லோரும் போய் இருக்கணும்ல, அங்கே ஒரு ஆள் தான் இருக்கணுங்கிறாங்க. வா அப்படியா பாப்பா காய் நறுக்கிட்டு இருக்கேன் மக்களே. காலையில் குழம்பு வைக்கிறது நைட்டே நறுக்கி வச்சிடணும், அதனால காய் நறுக்கிட்டு இருக்கேன். சரி நறுக்கிட்டே பேசிடுவோம் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து வாமான்னு கூப்பிட்டுச்சு. எங்கள் அண்ணன் மதுரையில் இருக்குது, இங்கே மாமா பார்க்க வந்துச்சு. எங்கள் அம்மா போகலை, வரலன்னு இருந்துச்சு. எங்கள் அக்காவும் கூப்பிட்டுச்சு. அது கூப்பிட்டதுக்கு எங்கள் அம்மா போகலை, நான் இங்கே இருந்துக்கிறேன் இருக்காங்க. இப்போ இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்கே இருக்கோங்கிறது பிரச்சனை இல்லை. பார்க்குறேன் தோது பார்க்குறேன்னு எங்கள் அக்காட்டி அன்னைக்கு சொல்லியிருக்கும் போல். எங்கே இருந்தாலும் முதல்ல பெட்டில் இருக்கணும், இருந்து பார்க்கணுங்கிறாங்க. நான் நேற்று கேட்டேன், எங்களுடைய தோதை சொல்லிவிட்டு அவங்க நர்ஸு சொன்னாங்க, ஊசி போடுவோம், நீங்கள் இருந்தீங்கன்னா ஊசி போட்டு அதை என்ன எதுன்னு சரி பண்ணுவோம், ஏதோ கிருமி தொற்று பரவி இருக்குது, ஏதோ பரவி இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லதுனால தான் என்ன பண்ணிட்டோம், போகலாம் அதை எடுத்து வச்சுக்கா பார்த்துமா.
நோய் தொற்று பரவி இருக்கு. 2வது என்னமோ நோய் சொன்னாங்களே, என்னமோ நோய் சொன்னாங்க. அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும். நான் மறந்துடுவேன் மெடிசன் இது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்திருந்தேன். 2வது எங்கள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அனுப்புறதுக்காக எடுத்திருந்தேன். அது ஏதோ ஒரு இது சொன்னாங்களே, கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்போது கேன்சர் இருக்க வாய்ப்பு நாங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் வீட்டில் சேருங்க அந்த ஒரு சொன்னாங்க. குடல் டாக்டர் நேற்று பண்ண வேலை வாமிட்டுக்கும் காய்ச்சலுக்கும் சொல்லியிருந்தா இப்போ சரி குடலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நுரையீரல் டாக்டர் வந்து அனுப்பிவிட்டாங்க. நுரையீரல் டாக்டர் அனுப்பி விடவும் நாங்கள் வந்து குடல் டாக்டரை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பார்த்தோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் எங்களை என்ன பண்ணிட்டாங்க, 2 டெஸ்ட் எடுத்துக்கிற சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. குடல் டாக்டர் அனுப்பிவிட்டாங்களா. நாங்கள் அவங்க அந்த ரிசல்ட்டு எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாமல் அதுக்கும் சுற்றி சின்ன சும்மாவா சொல்லணும் பெரிய ஆஸ்பத்திரிங்க அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக எடுத்தோம். எடுத்தும் புண்ணியம் இல்லைன்னு சொன்ன வழியா எடுத்து கொண்டு போய் அந்த ரிசல்ட்டை டாக்டர் அம்மாட்ட என்னம்மா போயிட்டோம் எடுத்து கொண்டு போய் டாக்டர் அம்மாட்ட காட்ட போனால், யாரும் குடல் டாக்டர் அம்மாட்ட காட்ட போனால் அந்த அம்மா ரிசல்ட்டை கையில் வாங்கி அந்த நுரையீரலில் மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன குடலை சம்மந்தப்பட்டத ரிப்போர்ட்டை தான் பார்க்கணும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட மட்டும் பார்த்துட்டு நீ முதல்ல போய் ஐசியூவில் சேரு, இல்லை பெட்டில் சேர்ந்து அட்மிட் ஆகு, அப்போத்தான் நான் உனக்கு வந்து குடலுக்கு பார்ப்பேன், ஓடுந்துச்சு அந்த அம்மா. என்னங்க ரெஸ்பான்ஸ் இது? ஒரு பேஷண்ட்டு வந்து நம்மளை ஏதாச்சும் நல்லது பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுற மாட்டாளான்னு வந்தால் ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம அலைஞ்சு எடுக்கிறோம், நின்று வரிசையில் நின்று அங்கே அலைஞ்சு எடுக்கிறோம். 2 பேருக்குமே நேற்று ரொம்ப கஷ்டமாக போச்சு. மேலே மாடியில் ஏறி கீழே இறங்கி அவங்கள்ட்ட சுற்றி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு கடைசியில் அந்த அம்மா நீ சேர்ந்தாதான் நான் குடலுக்கு சொல்லுவேன், அப்புறம் ஏங்க ரிசல்ட் எழுதி கொடுக்கணும், நீ போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அப்போ தான் ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் உனக்கு சொல்லாமல் ஏன் எழுதி கொடுக்கணும். அதை அந்த அம்மா முன்னாடியே சொல்லி கொடுக்கணும். சரி அப்படின்ட்டு முன்னாடியே நாங்கள் நுரையீரல் டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டோம். நம்ம பெட்டில் இருக்கிற பகுதியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நைட்டு மட்டும் ஆள் இருக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அதுக்காக ஒத்துக்கல. அப்போ நீங்கள் வந்து இருந்தால் ஊசி போடுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஊசியை நாங்கள் போயிட்டு வந்து போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்டு பார்த்தோம். போயிட்டு வந்து போடுறது தனியார் ஆஸ்பத்திரியில் தான் போடுவாங்க, நீங்கள் பெட்டில் இருந்தீங்கன்னாத்தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுடைய இதை அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளோட தோதை நம்ம சொல்லிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து குளிக்க போகிறவங்க அப்படி துணியை சுற்றிக்கிட்டு வந்தாங்க. அதை கட் பண்ணிட்டேன். என்ன செய்ய குறையாமா வரும். அது முன்னாடி சொல்லியிருக்கலாங்களா மாட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. இப்போ குளிச்சிருவாங்க. இல்லைன்னா இப்போ அடுத்தடுத்து 3 பேருக்கு வீட்டில் வந்து மாற்றி காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வர ஆரம்பிக்கணும். சாயந்தரம் வந்து குளிங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ குளிக்க போயிட்டுருக்காங்க, இல்லைன்னா காலையிலேயே குளிச்சிடுவாங்க. குளிக்கிறதுக்கெலாம் பிரச்சனையே இல்லை, வெயில் அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது. 2 வேளையும் குளிப்பாங்க. வேண்டாம் சளி பிடிச்சிருக்குன்றதுனால தான் போயிட்டு வந்து சாயந்தரம் குளிக்கின்றேன். அது துணியை சுற்றிக்கிட்டு வருது, நான் அதை கவனிக்காமல் கேமராவில் பேசிகிட்டு இருந்துட்டேன். சரி நான் என்ன சொல்ல வரேன், பார்த்துட்டோம், ஒரு திருப்தியும் கிடையாது. ஒரு வேளை பெட்டில் இருந்தால் கொஞ்சம் ஓத்திரியம் குறையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்களும் ரெடியாகத்தான் இருக்கோம். இதவே எத்தனை தடவை சொன்னாலும் ஈரப்போகிறது இல்லை. இன்னும் அம்மா வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. பார்த்துக்கிறேம்மா, இந்த ஒரு பாலத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறேன்றாங்க. நேற்று அவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு மாத்திரை 2 வாரத்துக்கு கேட்டு கடைசியில் சரி மாத்திரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தா வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை. சரி என்னம்மா சரி 2 ஃபோன் அடித்து கேட்டால் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏத்தா இந்த பாலத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட சாயந்தரம் போகுமா இல்லைன்னா நாளைக்கு காலையில் போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 2 வாரத்துக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்கோம்.
அவர்கிட்ட தனியாருக்கு போனால் காசு செலவழிக்கிறத விடுங்க, காசுக்கு காசும் போகும். அவர் அந்த டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாரு மெடிசன். அப்போ இதையும் சாப்பிடணும் அதையும் சாப்பிடணும், இல்லைன்னா இதை விட்டுட்டு அதை சாப்பிடணும். அவள் மாற்றி சாப்பிட்டாலும் அதுவும் உடம்புக்கு ஒத்து வராது, ரெண்டையும் சேர்த்து போட்டாலும் ரொம்ப ஒத்து வராது, சும்மாவே உடம்பு வீக்காக இருக்கும். அப்போ ரெண்டையும் கலந்து போடுறது. இதில் நான் தெளிவா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது மாத்திரையை. அதை எங்கள் அம்மா என்ன பண்ணிடும், இந்த ஒரு மாத்திரை வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை வந்து ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு மாத்திரை போட்டு சாப்பிட்ருக்காங்க. என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுற, சின்ன பிள்ளை இனிப்பாக இருக்குது மாத்திரை முடிச்சு அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரையை சாப்பிடுமா, அது வேறு ஏதாச்சும் சைடை விட்டு ஏறப்போகுது அப்படின்ற அதுவும் சேட்டை கொண்டுடுது எங்கள் அம்மா. அதோட சேட்டை கொண்டு மாத்திரையை கரெக்டாக போட சொன்னோம்னா 2 மாத்திரை 3 மாத்திரைன்னு சேர்த்து தூங்குறது. இல்லை இப்போ சிஎஸ்சியில் பார்க்கையில தனியாருக்கு போடுறது. முன்னாடி தனியாரில் பார்க்கையிலேயே ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா இந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை இருக்கும்போதே இன்னொரு டாக்டர் இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு மாற்றி போய்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி எப்படியாச்சும் உடம்பு சரியாயிடாதா அப்படின்ற இயக்கம் சரின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்க ஒரே வழி தான், தனியார்லேயும் சொன்னாங்க சிஹெச்லேயும் சொல்லிட்டாங்க, இருந்து பார்க்கணும், போனதை சரி பண்ண முடியாது, இருந்து பார்த்தா மட்டும்தான் உன்னுடைய ஓத்திரியங்களை கொஞ்சம் குறைக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம இனி எத்தனை ஆஸ்பத்திரி அலைஞ்சு புரிய முடியாது, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் அது எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வர உடனே சாயந்தரம் தனியார் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்றாங்க. என்னைய ஏம்மா இப்படி பண்ணுற, நீ மாற்றி போகிறதுனால அதுவே ஒரு பக்கத்து உனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். சும்மாவே மாத்திரையை போட்டு தான் அது நர்ஸு சொல்கிறாங்க, ஏதோ மாத்திரையில் சாப்பிட்டதுனால கிருமி பாரு என்னமோ சொன்னாங்களேங்க, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நம்மளுக்கு வருமா, ஏதோ சைடு எஃபெக்ட் ஆகிருக்கு எதுனாலையோ உடம்புல, இது எந்த நேரம் இப்போ பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நடத்தாலும் செய்கிறாங்க, எருமல் தானே இருக்குது, மூச்சு வாங்குதான்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என்னைக்கு இருந்தும் அது நான் இன்றைக்கி வந்து இருமல் தானே மூச்சு தானே பண்ணாதுன்னு நீங்கள் அசால்ட்டாக அவங்க சொல்லலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சேர்த்து தான் ஆகணும். அன்றைக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் வந்து சேர்க்கும்போது உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, என்னால் காப்பாற்ற முடியாமல் கூட போயிடும். அந்த கண்டிஷனில் தான் அவங்க உடம்பு இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக அணித்தரமாக அடித்து சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட முடியல, இந்த காதில் வாங்கினது இங்கே இருக்குது. அந்த வருத்தத்தோடையே நாங்கள் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ஒரு சின்ன வருத்தம், குடல் டாக்டருக்கு எழுதி கொடுத்து குடல் டாக்டர் ரிப்போர்ட் எழுதி கொடுத்து எங்கள் அம்மா நான் பார்க்க மாட்டேன், எத்தனை தடவை தான் நான் போய் பார்ப்பேன், ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு அது இதுன்னு எத்தனை தான் டெஸ்ட் எடுக்கிறது, நான் வரலை ஒன்றும் பார்க்க வேணாம் போ, நான் தனியாரில் கூட மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிளம்பிடுச்சு. அதான் அது இது பண்ணி நான் கெஞ்சி கிளறி கூத்தாடி, வாமா அந்த ஒரு தடவை வாமா, இந்த ஒரு 2 டெஸ்ட் மட்டும் எடுப்போம், மேலே மாடியில் ஏறி கீழே இறங்கி ஒரு டெஸ்ட் வந்து மேலே மாடியில் இருக்குது, இன்னொரு டெஸ்ட்டு ஏற்கனவே எடுத்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்கள கெஞ்சி கிளறி வாத்தாதாயி அப்படின்னு கெஞ்சி கிளறி கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா டெஸ்ட்டு வந்து எனக்கு எடுக்க முடியாது, நான் போய் எடுக்க முடியாது, ரிப்போர்ட்டு வேணால் நான் போய் வாங்கிடலாம். அப்படியுமே இப்போ ஒவ்வொரு இடத்துல ரிப்போர்ட் வந்து பேஷண்ட்டை தான் வர சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க குறையவும் கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எதை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க, நோட்டில் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாப்புல தான் இருக்குது. அதனால் எங்கள் அம்மா அலைய கஷ்டப்பட்டுன்னு எப்படித்தான் அலையவே, எத்தனை தடவை தான் அலையவே, இப்படி நடக்க வைக்கிறாங்களேன்னு எங்கள் அம்மா புலம்பிக்கிட்டே வந்து தான் எடுத்து கொண்டுகிட்டு போய் கொடுத்த முன்னாடி நீ பெட்டில் போய் சேருவோம், நுரையீரல் இப்படி இருக்குது, கேன்சர் இருக்க மாதிரி இருக்குமோண்டு இருக்குன்னு சொல்லலை, கேன்சர் இருக்க மாதிரி இருக்கும் நுரையீரலை பார்த்தா, அந்த படத்தை எக்ஸ்ரே படத்தை பார்த்துட்டு குடல் சம்மந்தப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எதுவுமே சொல்லலைங்க, சம்மந்தம் இல்லாத சொல்லி அவாய்ட் பண்ணி எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்க சொன்னதை நான் தப்பு சொல்லலை, குடலுக்குன்னு எடுத்துட்டு வான்னு சொல்லி இங்கே எழுதி கொடுத்தாங்க. அதை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் எடுத்து,
அந்த ரிசல்ட்டில் என்ன இருக்குது, அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும் அவங்க. அப்புறம் எதுக்குங்க அலைய விடுறாங்க? வர 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 எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே வருது அந்த அம்மாவை. இந்த பொம்பளை எதுக்கு இப்படி பண்ணுது? வயசான இடத்துல நான் அழகு தெரிஞ்சு இத்தனை ரிப்போர்ட்டை எடுத்து கடைசியில் அந்த ரிப்போர்ட்டை கையில் வாங்கிக்கிட்டு நீ பெட்டில் இரு, நான் உனக்கு குழம்பு பார்க்குறேன், குழம்புக்கு பார்க்குறேன், இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. யாருக்குமே வருத்தமாக தான் இருக்கும். அதை முதல்லே சொல்லிக்கலாம்ல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான். வந்தாச்சு, போயிட்டு வந்தாச்சு, இருக்கும். இதை உங்கள்கிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சில விஷயங்கள் இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுல்ல. இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே இவ்வளோ தயங்கி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி மக்களே, காய்கறி நறுக்கிட்டேன், பேசிக்கிட்டே நறுக்கிட்டேன், அப்போயே நறுக்கி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு நேரம் நைட்டே குழம்பு வச்சுருவேன், காலையில் எழுந்திரிச்சு நல்லா சூடு பண்ணி கொடுத்து விடுவேன். அது 2 வேலையாக இருக்குது. திருப்பி சூடு பண்ணுறது அதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே காலையில் வச்சுக்கலான்ட்டு தான் காயை எடுத்து வைக்கிறேன். நறுக்கி மட்டும் எடுத்து வச்சிடுறேன். சரி மக்களே, எல்லோரும் பார்த்து போயிட்டாங்க. வெளியில் போகிறவங்க யாருக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸு, சளி, இருமந்தாலுமே லேசாக விடாதீங்க. சின்ன விஷயந்தான் பின்னாடி வந்து பெருசாக பாதிக்குது. இதுதான் அனுபவ உண்மை. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா விஷயத்தில் நடந்திருக்கு. மெடிக்கலில் வந்து சம்மந்தம் இல்லாமல் மெடிக்கலில் வாங்கி கொடுக்காதீங்க மாத்திரைகளை. முடிஞ்ச வரைக்கும் டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா பண்ணின முதல் தப்பே அதுதான். 2 விஷயம். ஒன்று, ஆரம்பத்துலேயே அந்த இழப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அசால்ட்டாக விட்டது ஒன்று. இன்னொன்று, அந்த இழப்புக்கான மாத்திரையை மெடிக்கலில் மட்டுமே வாங்கி சாப்பிட்றது. மூடையாக எங்கள் அம்மா கவர் பையாக வச்சுருக்கு. மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்ட மாத்திரையோட கூடு எதுக்குன்னா இப்படிலாம் சாப்பிட்றதா, இப்படி மாத்திரையிலேயே என் காலம் போகுது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு, எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குங்கிற அனுபவத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற யாரும் இனிமேல் இந்த தவறு பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் உடனே டாக்டரை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த கூலிங் சேர்க்காதீங்க, புகைக்குள்ளே போகாதீங்க, தூசி படிக்கிற இடத்துல இருக்காதீங்க. மாஸ்க் மாட்டிக்கங்க. மாஸ்க் மாட்டுறதுனால எந்த குற்றமும் வர்றதில்லை. நான்லாம் இப்போ எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போவேன் வெளியில். தெரிஞ்சவங்களோட சும்மா எதுக்கு மாஸ்க் மாட்டுற அப்படின்னாங்க. காரணம் இருக்குங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய்கள் இந்த காற்றுல வந்து பரவுது. இல்லை நம்ம பக்கத்தில் பேஷண்ட் யார் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆனால் வெளியே தெரியாதுல்ல இவங்க பேஷண்ட்டு, இவங்க முடியாதவங்க அப்படி எதுவும் இருக்கும். 2வது, காற்றுலேயே நிறையா வந்து தொற்று நோய்கள் பரவுதான். ஏதோ காற்றுலேயே மாசுபடுற காற்று அது எதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த டீட்டெயிலாம் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போடுறது அசிங்கமாக நினைக்காதீங்க. வெளியில் போனால் மாஸ்க் போடுங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுக்குங்க. எதாக இருந்தாலுமே டாக்டர் அணுகாமல் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு மெடிக்கலில் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த மெடிசனானது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வாமையை கொடுத்து, இப்போ காய்ச்சலை நம்ம சரி பண்ணிடுது, வேறு ஒரு வியாதியை உண்டு பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அப்புறம் தான் வந்து சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. அதுவும் சொல்ல முடியும், வேறு என்ன செய்யலாம். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து 1600 மேலே வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை கொண்டாட கூட முடியலை. அவ்வளோ மனவேதனையில் இருக்கோம். நம்ம உடஞ்சிட்டா அம்மாவை ரொம்ப பயந்துருவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க மனசு என்ன பாடுபடுமோ தெரியல. எங்கள் அம்மா என்னை பெற்றதாகி என்ன கஷ்டப்படுதா மனசுக்குள்ள அது தெரியலை. இருந்தாலும் சொல்கிறேன் மக்களே.